ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏசியில் அதுவும் குறிப்பாக கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான ஃபால்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஏசி டெக்னீஷியனாக இருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஒரு 10 டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டே கேட்க தேவையில்லைங்க, அழகாக போன உடனே இதுதான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபால்ட்டெல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓனிடா 1.5 டன்னு, அது நான் இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா போன உடனே ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன், ரன் ஆகுது, கம்ப்ரஸர் ரன் ஆகுது, கூலிங் வருது, அடுத்த 3-4 செகண்டில் ஆஃப் ஆகிடுது. என்ன பிரச்சனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு போனவன், நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனவன், அதுவும் ஏசி ரூமில் பார்த்தீங்கன்னா நான் வேலை முடிச்சுட்டு அப்படியே டூல்ஸோடு தான் போயிட்டேன். சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு. அங்கே போன உடனே ஏசி ரூமில் சுத்தமாக ஏசியை வாலில் வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. சுத்தமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கூப்பிட்டேன் ஏசி போடுங்கன்னு. இல்லைங்க ஏசி போட்டு தாங்குது, ஆனால் கூலிங் ஆகலை. சரி ஓகே, நான் சாப்பிட்டுட்டு பார்க்கட்டுமா கேட்டேன். சரி பாருங்கன்னாங்க. சரி ஓகே, ரிமோட் ஆன் பண்ணுறேன், உள்ளே ஸ்ப்ளிட் ஏசி ப்ளோயர் ஓடுது, அவுட்டோரில் இருக்கிற ஃபேன் ஓடுது, கம்ப்ரஸர் வாலில். சரி என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கனெக்டிங் ரிலே இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் மட்டும் மாற்றினா கண்டிப்பாக கனெக்டிங் ரிலேயில் ஒரு பக்கம் லைன் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் லைன் வரணும். அது வரலை. என்ன பிரச்சனையாக இருக்கும், கனெக்டிங் ரிலே தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் சேர்ந்த மாதிரியே கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு. இப்போ தான் பெரிய பிரச்சனை. இது ரெண்டு மட்டும் மாற்றினா உங்களுக்கு கிளியர் ஆகுமா கேட்டிங்கன்னா கிளியர் ஆகாது. அது என்ன பிரச்சனைனா, அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் நிறைய புகை வரும், தூசி வரும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் பேக் சைடில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் ஆனதில் என்னாச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாகவே காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஹீட்டு காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது கனெக்டிங் ரிலே மாற்றிருக்கேன், கெப்பாசிட்டர் மாற்றிருக்கேன், பேக்கில் வந்து ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தாங்க சூப்பராக ஓட ஆரம்பிச்சிது, பக்காவாக கூலிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஏசி கம்ப்ரஸர் ஓடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அதுவும் கூலிங் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டர் வீக்காக இருந்ததுன்னா கம்ப்ரஸர் ரன் ஆகாது. ரெண்டாவது பாயிண்ட்டு கனெக்டிங் ரிலே சப்ளை சரியாக வரலைன்னா உங்களுக்கு கூலிங் வராது. மூணாவது பாயிண்ட்டு கண்டென்சர், அவுட்டோரில் இருக்க கண்டென்சர் ப்ராப்ளமாக இருந்தது, கண்டென்சரில் ஓவர் டஸ்ட்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு கூலிங் வராது. நாலாவது கம்ப்ரஸரில் ஆயில் வந்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு கூலிங் வராது, ஓவர் ஹீட் ஆகும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகி கட் ஆஃப் ஆகி விட்டுரும். ஆறாவது பாயிண்ட்டு, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, கேஸ் டாப் அப் பண்ணக்கூடாது. ஃபுல் வேக்கம் போட்டுட்டு கேஸ் சார்ஜ் பண்ணணும். இது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எதனா ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஓடும், ஆனால் பின்னாடி பிரச்சனை வச்சிரும். ஓகேங்களா? கம்ப்ரஸரை ஃபுல்லாக வந்து வேக்கம் போட்டுட்டு தான் கேஸ் ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் ரூமில் இருக்கிற இன்டோர் க்ளீனிங் சுத்தமாக இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த 7 பாயிண்ட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இதெல்லாம் எனக்கு தெரியும், மீதி இருக்கிற அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே அந்த 3 பாயிண்ட்டை நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை பொறுத்து தான் இந்த 3 பாயிண்ட் இருக்குதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.